பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிய நாளிலே புதிய ஆற்றலை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே எழுந்து எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கவும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கவும், ஆண்டவரே, கணவரை பார்க்கவும், மனைவியை பார்க்கவும், தாய் தந்தையரை பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றைய பொழுதிலே படுக்கை அறைக்கு கடந்து சென்ற அநேக மக்கள் இந்த புதிய நாளை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு, எங்கள் மீது பரிவு கொண்டு ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்நாளிலே நீர் கூட்டிக் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவோ சோர்வுகள், பலவீனங்கள் இருந்த பொழுதும் கூட அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி மது வார்த்தைகளை கேட்க நீர் எங்களோடு கூட வழி நடப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட உமக்கு எதிராக நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம், உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம், குற்றம் புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகை பாவத்தின் நிமித்தம் இழந்து போய் இருக்கின்றோம், உமது சாயலை இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, ஆன்மீக ஆசீர்வாதங்களை இழந்து போய் இதோ உமது திரு சமூகத்தில் இருக்கின்றோம். பாவம் செய்து குடும்பத்திலே அநேக பிரச்சனைகளும் கண்ணீர்களும் உண்டு. அநேக பிள்ளைகள் குடி வெறிக்கும் புகையிலை பழக்கத்திற்கு, உபச்சார பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி நீர் ஆசீர்வதித்த கொடுத்த இந்த உடலை அவர்கள் இழந்து போய் இருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்குள் வந்திருப்பது கொள்ளை நோய்களாக இருக்கலாம், ஆண்டவரே, தாங்க முடியாத வேதனைகளாக இருக்கலாம். அந்த நாளிலும் கூட அவர்களுடைய வேதனைகளையும் கொள்ளை நோய்களையும் எடுத்து மாற்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திடுவீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவக்கூடிய நேரத்திலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்கள் தூய்மை அடைந்து இந்த உலகத்திலே தூய்மையான மக்களாய் வாழ்வார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் மட்டுமே தந்தை கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாளராக இருக்கின்றீர். அனைவரின் மீட்பிற்காக உம்மையை தகன பலியாக எங்களுக்காக கொடுத்து குறித்த காலத்திலே சான்று பகர்ந்து எங்களை அப்படியே நீர் ஏற்றுக்கொண்டு இருப்பதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் எனக்கு மனமாற்றம் வேண்டும், நான் பாவம் செய்திருக்கின்றேன், மற்றவர்களை காயப்படுத்தியிருக்கின்றேன், வேதனைப்படுத்தியிருக்கின்றேன், உண்மை பேசாமல் பொய் பேசி அலைந்து திரிந்திருக்கின்றேன், என் ஆண்டவரை ஏமாற்ற நான் முயற்சி செய்திருக்கின்றேன், அவர் சாயலாக படைக்கப்பட்ட அநேக மக்களையும் நான் ஏமாற்றியிருந்திருக்கின்றேன், பழித்துரைக்கின்றிருந்திருக்கின்றேன் என்றும் உம்மை நாடி தேடி வந்து உம்மீது நம்பிக்கை கொண்டு நல்மன சான்றுடன் ஆண்டவரே உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் குற்றங்களையும் சின்னத்தையும் எடுத்து மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர்கள் உருமாற வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இறைவனிடம் மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள் என்று சொல்லி இருக்கின்றீரே. ஆம் தகப்பனே, நன்றி உணர்ந்த நெஞ்சோடு உம்மை தேடி வந்து இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாடி வந்து அரசர்களுக்காகவும் அரசியல் தலைவர்களுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கக்கூடிய உயர் நிலையில் உள்ள அனைவரையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தொல்லையின்றி நடக்கக்கூடிய அமைதியான மனநிலையை அவர்களுக்கு
கொடுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இறைப்பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ, கண்ணியமற்று போய் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். நீர் அவர்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு நடக்கும்படியாக உமது வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் வலுப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மையோடு நான் வாழ வேண்டும், இதுவரை செய்த பாவங்கள் போதும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் ஆண்டவரை நோக்கி நான் வந்திருக்கிறேன் என்று உம்மை நோக்கி ஆண்டவரே முக மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்து இருக்கின்றார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் அப்பா. ஆண்டவரை உமது மாட்சியில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். சிறிது கால துன்பங்களுக்கு பிறகு நீர் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீர். நீர் எங்களை சீர்படுத்திடுவீராக, நீர் எங்களை உறுதிப்படுத்திடுவீராக, நீர் எங்களை வலுப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அறிவு தெளிவோடும் விழிப்போடும் இருந்து ஆண்டவரே நாங்கள் செயல்படவும், சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாகவும், துன்பங்களின் நேரத்திலே துவண்டு போய்விடாதபடி உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுக்குள் இன்னும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரித்திடுவீராக. ஆண்டவரே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடாதபடி உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து என் ஆண்டவருக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரோடு முழுவதுமாய் இணைந்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமது வல்லமை என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது திரு சமூகத்தில் வைத்து இதோ ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதிப்பீராக. எப்படிப்பட்ட விண்ணப்பங்களாய் இருந்தாலும் தூபம் மேல் நோக்கி வருவதை போல் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய ஜெபம், பரிந்துரை ஜெபம் உமது திரு சமூகத்தில் கேட்கப்படும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், கண்ணீரையும் கவலையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன், எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் துன்பங்களின் நடுவில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். நோய் நொடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே இந்த நாளிலும் ஹோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. கண்ணிருந்தும் குருடர்களாய் இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் உம்மை தெளிவாக பார்க்க அவர்களுடைய மனக்கண்களை திறந்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இயற்கை சீற்றத்தினால் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். போர் முனையில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.